இந்திய ஒருமைப்பாட்டில் முழு நம்பிக்கை உள்ள இயக்கமாக திமுக இருந்து வருகிறது என்று அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் ஆர்.எஸ். பாரதி தேசிய கொடியை ஏற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திராவிடம் பிடிக்கவில்லை என்று கூறும் தமிழக ஆளுநர் திராவிடம் என்ற சொல்லை தவிர்த்துவிட்டு தேசிய கீதம் பாடினால் தேசிய கீதத்தை அவமதித்த வழக்கில் சிறை செல்வார் என்று தெரிவித்தார். இந்திய ஒருமைப்பாட்டில் முழு நம்பிக்கை உள்ள ஒரே இயக்கம் திமுக தான் எனவும் அவர் கூறினார். தேசிய கொடி ஏற்றப்பட்டவுடன் தேசிய கீதம் பாடப்படுகிறது. தேசிய திராவிடம் என்ற சொல் இருக்கா இல்லையா? திராவிடம் என்று பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஆளுநர் அவர்கள் அந்த திராவிடம் என்ற சொல்லை எடுத்துவிட்டு தேசிய கீதம் பாடுவாரேனால் தேசிய கீதத்தை அவமதித்த வழக்கில் உள்ளே போவார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்திலும் இல்லாத அளவுக்கு தேசிய கொடி ஏற்றுகிற போது கூட்டம் கூடியிருக்குது அண்ணா அறிவாலயத்தில். ஆக எங்களுடைய தேசிய பற்றுக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய ஒருமைப்பாட்டில் முழு நம்பிக்கை உள்ள இயக்கமும் எங்கள் தலைவர் தளபதியும் தான் என்பதை தெளிவாக